அழகிய சிலை யாருடையது? இளவரசி கற்பகத்தின் சிலை. உங்களுக்கு இவ்வளவு அழகிய மகளா? அது என் முறை பெண். எப்போது திருமணம்? நித்தம் தெளியட்டும் என்று காத்திருக்கிறேன். பார்த்தால் தெரியவே இல்லை. மன்னா, நான் ஒன்று சொல்லலாமா? காதோடு. இந்த கூண்டில் காக்காய் வளர்ப்பது, இந்த மந்திரிகள் சொல்வதை கேட்பது, இதையெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு நிறுத்தி வைத்தால் கண்டிப்பாய் பித்தம் தெளிந்து விடும். யாருக்கு? உன்னை நறுக்கி பிளந்துள்ளை காக்கையாக்குவேன். மன்னா, அனுமதி கொடுங்க. வேண்டாம், அனுமதி கொடுங்க. இப்போதுதான் அது 4 முழுக்காதுகளை சாப்பிட்டு இருக்கிறது. உடம்புக்கு ஆகாது. சற்று காதை கொடும். என் காதா மன்னா? ரகசியம் சொல்ல வேண்டும். வாரும் ஐயா. மன்னா, எனக்கு எல்லாரும் வந்து தொலையுங்கள். முதலில் நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். பாருங்கள். நீ அங்கேயே நில். ஆகட்டும். சீக்கிரம். பைத்தியக்கார ஊர்தான் இது. நீ என்ன எலியா புலியா? உங்களை எங்கோ பார்த்தது போல் இருக்கிறது. எந்த நேரத்தில் பாம்பு கடித்ததோ முதலை புலி ஆள் எல்லாம் கடிக்க வருகிறது. ஓ, உன்னைதான் பாம்பு கடித்ததா? பாம்பே கடித்தது நான் கடிக்க கூடாதா என்கிறீர்களா? தப்பாக நினைத்ததல் கூடாது. நீங்களும் வைத்தியமா? நீங்களும் என்றால் சொல்லுகிறேன். கீழே
மகாகணம் தலையில் பொருந்திய மகாராஜாவை பார்த்தேன். அவர் ஒரு காக்காயை வளர்க்கிறார், 2 மந்திரியையும் வளர்க்கிறார். நீங்கள் என்ன மகாராஜாவுக்கு எதிரியா? எனக்கு அவன் எதிரி. இந்த எலிக்கிருக்கும் தைரியம் கூட இல்லாத எதிரி. அவன் எப்படி என் புலி அவிழ்த்து விட்டார்? சொல்லுங்க. அவர் கொண்டுக்குள் உட்கார்ந்து கொண்டு புலியை அவிழ்த்து விட்டார். அதானே பார்த்தேன். வெளியே புலியுடன் இருக்கும் சிலைக்கும் உங்களுக்கும் ஏதாவது உறவா? மயிர் தவிர அதே சாயல். நான் தான் அந்த சிலை. பாருங்கள், ஓடிவிடலாம். என்ன ஊர் இது? பெண் பிள்ளையை கட்டி போட்டு புலியை அவிழ்த்து விட்டு இருக்கிறார்கள். பதறாதே உத்தமா, யாம் இருக்க பயமே. நீங்கள் இருக்கிறீர்கள், நான் இல்லாமல் போயிடுவேனோ என்ற பயம்தான் எனக்கு. என்ன என்று திருப்பி வேண்டுகிறேன். இங்கெங்கோ புலி இருக்கிறது, சத்தம் கூட கேட்கிறது, நாத்தம் கூட அடிக்கிறது. உங்களுக்கு அடிக்க இல்லையா? இங்கெங்கோ புலி வாடை அடிக்கிறது. உன் எடை என்ன? என்னடை சொற்பம்தான். அரண்மனை சாப்பாடால் கொஞ்சம் கூடியிருக்கும். ஏன் கேட்கிறீர்கள்? உன் எடையால் என் இடை உடைகிறது. மன்னிக்க வேண்டும், உங்கடியில் பலாப்பழம் போல் தொங்கிவிட்டேன். பரவாயில்லை, நீ இறங்கினேரே, அதற்கு சொன்னபடியெல்லாம் கேட்கிறது. இது உங்கள் செல்ல புலியா? பேர் என்ன? உத்தமா. ஓ, புலியின் பேரும் உத்தமனா? புலியின் பெயர் புலியேறு, இவர் பெயர் உத்தமன். என் பெயர் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஊரே பேசுகிறதே உன்னை பற்றி. என்னவென்று? மன்னன் முத்தரசனின் புதிய அடிவருடி நீ என்று, ஏதோ சாகாவரம் பெற்றவன் என்றும், அந்த மந்திரத்தை மன்னனுக்கும் நீ கற்றுத்தரப் போவதாகவும் பேச்சு. அதெல்லாம் ஒன்றுமில்லை. எனக்கு ஒரு இழவு மந்திரமும் தெரியாது. அப்படி என்றால் உன் தலையை கொய்யாமல் விட மாட்டான் முத்தரசன். அது இப்பொழுது புரிகிறது. ஆனால் எப்படி தப்பிப்பது என்று தெரியவில்லை. கூத்தாடிக்கு கைவந்த கலை, நடித்து தப்பித்துக் கொள். அது சரி, என்னவாக நடிப்பது? மிருத்யுஞ்சயனாக. அதுதான் நான் இல்லையே. அப்படியே நடித்தாலும் நம்ப வைக்க வேண்டுமே அவர்களை. நம்ப வைக்க முடியும். அடிக்க கூடாது. நாட்டுக்கான கடமையை செய்ய மன உறுதி உண்டா? உறுதியை வைத்துக் கொண்டு என்ன செய்ய? கூத்தாடி நாட்டை எப்படி காக்க முடியும்? முடியும். செய்வாயா? இயலாம். ஆனால் அதற்குள் நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்கள் புலி என்னை அடித்துக் கொண்டு விடும் போல் இருக்கிறது. தேசத்தை காப்பேன் என்ற உறுதி கொடு, புலி பூனையாகிவிடும். சரி, உறுதி. அப்படி என்றால் என் புலிக்குட்டி இனி உன் பூனைக்குட்டி. காலை இப்படி அகட்டிடு. இது கையாயிற்றே. உன் காலை இன்னும் கொஞ்சம். கண்ணை மூடு. உன் கண்ணை. உத்தமா, சொன்னபடி கேள். பயப்படாமல் கண்ணை திற. புலி போய்விட்டது. புலி அப்படியே நில். நின்று கொண்டுதான் இருக்கிறேன். புலியுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். எழுந்திடுமா, எழுந்திடு. மிருத்யுஞ்சயன் பேசும் பேச்சா இது? நாடு காக்கும் வீரனின் குரல் நடுங்கக்கூடாது. இருகையாலும் பிடரியை பற்றி பிடி. புலியின் பிடரியை இழுக்கும் திசையில் திரும்பும் புலி. புலி திரும்பிய புலி நடக்க வேண்டுமா? குதிரையை போலதான். உன் குதியும் காலை விழாவில் வைத்தழுத்து. புலியின் விழாவில். தைரியம் தான் மிருத்யுஞ்சய மந்திரம்.
தைரியம் தைரியம் புதிய காலை விழாவில் வைத்தழுத்து தைரியம் ஐயோ அப்பா ஐயோ அப்பா என்று சொல்லாதீர்கள், ஐயப்பா என்று சொல்லுங்கள். மிருத்யுஞ்சயா! இவன் மிருத்யுஞ்சயனே தான் இல்லையா? அந்த முதுகுடுமையை பாருங்கள், கட்டோடு குழல் கூச்செறுகின்ற அந்த அழகை பாருங்கள். இவன் மிருத்யுஞ்சயனே தான்.